ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யேஸ்வர். இன்றைக்கி காலையிலே நித்யஸ்ரீக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே அவளுக்கு மத்தியானம் தான் எக்ஸாம் இருக்கும். நான் அதனால் அசால்ட்டாக அப்படியே உட்காந்துட்டேன். சரி, 1 மணிக்கு தானே போகணும் அப்படி சொல்லிவிட்டு இவங்க உடனே ஃபோன் பண்ணி ஒரு 10:30 மணி இருக்கும் வர சொல்லிட்டாங்க. சரி, என்ன ஏதுன்ட்டு அப்புறம் பையன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். சடனாக இந்த மாதிரி சொன்னதுனால அவளுக்கு சாப்பாடும் கொடுக்கல, லஞ்சு ஒன்றுமே பேக்கெலாம் கொடுத்து விடல. வேறனா அனுப்பி விடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் அவள் அப்படியே வேறனே கிளம்பிட்டா. என்ன விஷயம்னு பார்த்தா அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் டீச்சர்கிட்ட, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுனால அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்கெலாம் புக்ஸு தர்றாங்க, அதை வாங்கிறதுக்காக நித்யஸ்ரீ அனுப்பி அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் சரி அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. அவங்க தான் ஹெச்எம், அந்த புக்ஸை கொடுக்குறவங்க தான் ஹெச்எம்மு. கூட இருக்கிற சார் தான் இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கெலாம் எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு அவர் தான் கைட் பண்ணி என்னென்ன தேவையோ, குழந்தைங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி வாங்கி கொடுப்பாரு. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. அவர் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உட்காந்து அது என்ன ஏதுன்னு படிக்க சொல்லி கேட்டிருக்காரு. எல்லா புக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது அடிப்படையாக என்ன கற்றுக்கணுமோ அது உள்ள புக்ஸ், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவளுக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே எப்படி கெத்தாக வர பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது புக்ஸ் எல்லாமே. அவளுக்கு தேவையானது தான் எல்லாமே. வீட்டில் உட்காந்து அதை நல்லாவே ட்ரெயின் பண்ணால் போதும், சூப்பராக அவள் நல்லா படிக்க முடியும் அதை வச்சுக்கிட்டு. அப்புறம் நாங்கள் பிரியாவை கூட்டிகிட்டு, பிரியாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. 1 மணிக்கெலாம் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு சந்தை பக்கத்தில், இது டெய்லி சந்தை, அங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் கொட்டி கிடக்கும் மூட்டை மூட்டையாக. ஈவினிங் ஆச்சுன்னா அதை ஏலம் போட்டு விற்பாங்க மூட்டை மூட்டையாக அப்படியே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு மொத்தமாக வாங்குறவங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரெகுலராக சின்ன சின்ன கடையில் அங்கே நிறையா இருக்கும், அதில் போய் வாங்கிக்கலாம். ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ரொம்ப ஹோல்சேல் ரேட்லேயே தருவாங்க, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். நான் ரொம்ப போக மாட்டாங்க. எப்படியாவது அந்த இடத்துக்கு போனாக்கா கொஞ்சம் தேவையானது, ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா மோர் மிளகா வாங்கலாம், மோர் மிளகா போடலான்னு சொல்லிட்டு மிளகா பார்த்தா அது அவ்வளோ பெருசாக இருந்ததுனால நல்லா காரம் நெடி. ஒரு மிளகா உடச்சி 10 ஸ்மெல் பண்ணிங்கன்னா நல்லா நெடி வந்ததுன்னா அது நல்ல மிளகா. அப்புறம் அதுதான் சரின்ட்டு வாங்கினேன். ஆனால் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அது 2 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். போடலாமா வேணாமான்னு பார்த்துட்டு தான் போடணும். அதுக்கப்புறம் நார்த்தங்காய், கெடாரங்காய்லாம் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொண்டு வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அதில் ஒரு கிலோ வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இப்போ சீசனுங்கிறதுனால நிறையா வரும். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வச்சதுனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி வாங்கிட்டேன். உப்பு காய் போட்டுக்கலாம், உடனடியாக யூஸ் பண்ணுற மாதிரியும் போட்டுக்கலாம், பச்சடி பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் ரொம்ப நல்லது, வருஷத்துக்கு பண்ணோம். அதனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நிறைய எல்லா காய்கறிகளுமே இருந்தது. இது கோவக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருந்தது பாருங்கள். அது பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கிலோ போல் எல்லாமே வாங்கிக்கிட்டேன் தேவையானது. ஏன்னா எல்லாமே வாங்கினேன், ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்க தான் இடம் கிடையாது. இருந்தாலும் முக்கியமான பொருளெல்லாம் கொஞ்சம், ஏன்னா இங்கே கூடங்குளத்தில் என்ன தான் கிடைக்காதோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டேன். மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி ஃப்ரிட்ஜில் அடைக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய்கறிகள் மட்டும் தான் நம்ம அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால் சரி, ஆசையாக தான் இருந்தது பார்க்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ தான் கொண்டு இறக்கியிருக்காங்க போல். நல்ல கடுமையான வெயில் தாங்க முடியல. என்ன தான் காலைல ஏசி போட்டுட்டு போனாலும் ஏசி கூட உரைக்காத அளவுக்கு தான் இருந்தது எங்களுக்கு. அதில் வேறு அந்த கடையில் வேறு ஏகப்பட்ட வெயில், அப்படியே மேலே ஹீட்டை இறக்குது. சரி, இப்படி என்ன தான் பண்ணுறது, வெயில் அப்படியே காயெல்லாம் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாமே பார்த்து எடுத்தாலுமே ஆசை தீர மாட்டேங்குது. இதை எடுக்கலாம் அதை எடுக்கலான்ட்டு, சரி இதில் 2 அதில் 2, ஏன்னா அப்புறம் மறுபடியும் இவ்வளோ தூரம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எங்கேயாவது வச்சு எப்படியாவது யூஸ் பண்ணணும், வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கிலோ வாங்கினேன். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா பச்சி வாங்கவே இல்லை. மிளகா பச்சின்னா அது பச்சி போடுறது, அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. எல்லாமே வாங்கினேன், அதை மறந்துட்டேன். அது அப்புறம் கொத்தமல்லி புதினா ஃப்ரெஷ்ஷாக அவங்க கொடுப்பாங்க, ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. நான் ஒவ்வொரு கட்டு வாங்கிக்கிட்டேன், ஏன்னா பொடி அரைக்கலாம். அதனால் சரி நான் அதை வாங்கிக்கிட்டு நானும் நித்யஸ்ரீ தான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி வாங்கி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்தேன்னா அவங்க பொறுப்பாக அழகாக செய்வாங்க. எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரசித்து பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு ஏதாவது நோட்டு சொல்லக்கூடாது. இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க செய்யவே மாட்டாங்க. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக தப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நித்யஸ்ரீயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறா பாருங்கள். அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் செய்கிறா. ஃபஸ்ட்டு அவளுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படியோ அதை நம்ம விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லித்தரணும். அவள் இப்போ அழகாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. நான் இது ரசம் வைக்கும், வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா பாருங்க.
அதுக்கப்புறமா நான் எப்படி செய்வேன்னா அந்த தண்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்பேன். அது வந்து ரசம் செய்யும்போது அப்படியே தட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ மனமும் ருசியுமாக இருக்கும். கீரையை வந்து தொகையில் அரைச்சிக்கலாம், இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மல்லித்தழையை. அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா வீணாகவும் போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். அது மாதிரி புதினா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதையும் எடுத்துட்டேன். ஏன்னா அது நல்லா நிழலோட்டமாக காய வச்சு நம்ம இப்போ துவரம் பருப்பு சேர்த்து பொடி அரைச்சி வச்சுட்டா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லது, ஜீரண சக்திக்கும் நல்லது, இந்த வெய்ய நேரத்துக்கு ரொம்ப வயிற்றுக்கு நல்லது, பிரச்சனை பண்ணாது, செரிமானத்துக்கும் நல்லது. அதனால் சரி அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இனி ஸ்கூல் முடிய போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காவது ரொம்ப சடனாக ஏதாவது வேணும்னா நம்ம இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் வாங்கியாச்சு. இப்போ புதினா ஆஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்படி சின்ன சின்ன வேலைகள். இனி லீவ் விட்டுட்டாங்கன்னா அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஏதாவது குக்கிங் வேலை, மற்றபடி க்ளீனிங் வேலை இதெல்லாம் கொடுத்து அவளுக்கு பழக்கணும். ஏன்னா சின்ன குழந்தையில நம்ம ஒவ்வொரு அவளுக்கு பழக்கிட்டா தான் அவள் வந்து ஃப்யூச்சரில் அவ்வளோ வேலை செய்ய முடியும். அதுதான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு வரேன். நார்மல் குழந்தைய இருந்தால் கூட நான் அவ்வளோ கண்டுக்க மாட்டோமோ. ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம இப்போயே அவங்க வளர்கிறதுக்குள்ளே எல்லாமே ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு மெமரி வரும். அதுக்கப்புறம் இந்த சீனியை வரைக்கும் அதாவது கொத்தரங்கன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 2 கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன், வத்தல் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு. அது கையோடு வாங்கி செஞ்சுட்டா தான், இல்லைன்னா அப்படியே முத்தி போயிடும். அதனால் வாங்கிட்டு வந்து உடனே அது வேக வச்சாச்சு. இப்போ வெயில் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நல்லா காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தூசு தும்பெல்லாம் வந்து படிஞ்சிடும். அதனால் இப்போயே அதை வச்சு காய வச்சாச்சு. அது கையோடு வந்து அந்த வத்தலுக்கு வந்து அரைச்சி வச்சு 2 வாரம் ஆயிடுச்சு. சரி அதையும் வத்தல் போட்டுடலாம். ஏன்னா இப்போ வெயிலில் நல்லா சூப்பராக கடுமையான வெயிலாக இருக்கிறதுனால 2 நாள்லேயே காஞ்சிரும். அதனால் அதுவும் கலந்து வச்சிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில் பார்த்தா முறுக்கு வச்சு காணாமல் போயிடுச்சு. அதனால் சரி கிள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிள்ளி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிரியாவுக்கு தான் ஐடியா வந்துச்சு, அம்மா ஒரு கவரில் போட்டு அதை அப்படியே இழுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். நல்ல ஐடியா வந்தது. கொஞ்சம் அப்படியே கிள்ளி வச்ச மாதிரி அழகாக வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கோன் மாதிரி நீட்டாக இழுத்து விட்டுட்டா. வேலையும் ஈஸியாக முடிஞ்சுது, சூப்பரான ஒரு ஐடியாவும் கிடச்சிது. அப்புறம் எங்கள் வேலை அந்த காலையில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி ஒரு புது வேலை கற்றுட்ருக்கா. இது வந்து அன்றைக்கி நாங்கள் கிள்ளி வச்சோம், இன்றைக்கி இந்த கவரில் வச்சு செய்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு வேலை கற்றுக்கிட்டதுனால அவளுக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவளே செய்ய ஆரம்பிச்சிட்டா. நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அந்த வேலையை ஃபுல்லாக செஞ்சாள். இது 2 பேருமே தான் செஞ்சாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு பசங்க தான் செஞ்சாங்க. ரொம்ப ஆர்வமாக செஞ்சாங்க. ஏன்னா புது வேலை இல்லை, கற்றுக்கிறதுலையும் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது அந்த கவரில் போட்டு இழுக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. அவர் கையெல்லாம் ஒட்டிக்கிச்சுட்டு அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தான். சரி அப்படின்ட்டு ஒரு வழியாக 2 பேரும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதோடு இன்றைக்கி வேறு அவளுக்கு ஸ்கூல் இருக்குதா, அதனால் அதை ரெடி பண்ணணும். காலையிலே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது, ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.